இல்லை, இங்கே இருக்கிற மற்ற மழைக்காலங்களில் வரும்போது ஒவ்வொரு குடோன்லையுமே இனி வருங்காலம் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வந்து மழை சீசன் ஆரம்பிக்கும். அந்த நேரங்களில் நெல்மணிகளை ப்ரொக்யூர் பண்ணுறது, அது உடனே அங்கேருந்து நிறையா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கணும். அந்த ஸ்டோரேஜை கண்டிப்பாக உடனேயாக மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்புதல், மற்ற மாவட்டங்கள் வந்து அதை நெல் மணிகளில் நேராக கையோட உடனே சம்மந்தப்பட்ட பில்லுகளை அனுப்பி அதை உடனே ரைஸாக மாற்றி கடைகளுக்கு இனி வருங்காலங்களில் கடைகளுக்கு உடனடியாக பண்ணி தரணும். அந்தந்த மாவட்டங்களில் உற்பத்தி பண்ணுற நெல்லை அந்த மாவட்டங்கள் இருக்கிற நெல் அரைவை ஆலைகளே நெல்லை உடனே அரைச்சி அந்த அரிசியை அந்த மாவட்டங்கள் இருக்கிற மக்களுக்கு உடனடியாக கொடுக்கணுங்கிறதுல நம்ம முனைப்பாகவும் சிறப்பாகவும் சேவ் பண்ணிகிட்ருக்கோம். மாவட்ட நிர்வாகத்தில் கலந்து ஆலோசனை பண்ணும்போது இப்போ இன்றைக்கி ஹாஸ்டல் பார்த்தோம், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, சில நேரங்களில் மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், ஸ்கூல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு பிளேஸ்லையும் சில நேரங்களில் மிஸ்ஸிங் உமன், மிஸ்ஸிங் சில்ட்ரன், மிஸ்ஸிங் கேர்ள்ஸ் அந்த இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு நிர்வாகம் எஸ்பி ரேங்கிங்லையும் சரி, ஆடிஓ ரேங்கிங்லையும் சரி, எல்லா இடங்களையுமே கேட்டு ஆலோசனை பண்ணி நிர்வாகத்துக்கு என்ன தேவை, வர பட்ஜெட் செஷனில் அவங்க தேவைகளையும் கேட்டு கண்டறிந்து இந்த மாவட்டத்துக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் கேட்டு உடனடியாக வருங்காலங்களில் இந்த வரப்போகிற பட்ஜெட் செஷனில் இதெல்லாம் உடனே மக்களுக்கு தேவைகள் இருக்கோ இதெல்லாம் உடனே பண்ணி கொடுக்க முடியுமா அதெல்லாம் கண்டறிந்து மக்களுக்கு என்ன தேவைங்கிறது மட்டும்தான் முதல் குறிக்கோளாக கொண்டு மக்களும் பணியாற்ற இங்கே வந்திருக்கோம். சார், இப்போ பெர்க்யூர்மெண்ட் அடுத்து எப்போ குறுவை பெர்க்யூர்மெண்ட் எப்படி சார்? இதோ இப்போ அந்த ஜூலை 15 மேலே ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த கரெக்டாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த 20ஆம் தேதிக்கு மேலே இந்த டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்குண்டான பணிகளுக்குண்டான டிபிஎஸ்சி ஓப்பன் பண்ணுற வேலைகள், இங்கெல்லாம் எவ்வளோ பணியாளர் தேவைப்படுது, சுமதிக்கு பணி எத்தனை பேர் இருக்காங்க, டெம்பரரி ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருக்காங்க பார்த்துட்ருக்கோம். இங்கெல்லாம் இந்த நாம் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி ட்ரையர் போடலாம். அதிகப்படியான மழை வந்ததுன்னா, மழை வந்தால் ஃபார்மரோட விவசாயிகளோட நிலங்கள் பாதிக்கப்பட்டால் உடனே அந்த இடத்துல உடனே ஒரு ட்ரையரை கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். டெம்பரவரியாக தேவைப்பட்டால் அந்த டிபிஎஸ்சிக்கு அந்த ட்ரையரை கொண்டு வந்து உடனே அதை உலர்த்தி உடனே மில்லில் ப்ரொக்யூர் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1,80,000 மெட்ரிக் டன் போன வருஷம் குறுவை இது பண்ணது ஸ்டாக் இருக்குது. இப்போ 30,000 தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இன்னும் 1,50,000 டன் இருக்குங்கிறாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாத்திரம். அதை காலி பண்ணால் தான் நீங்கள் அடுத்து குறுவைக்கு இது பண்ணுறதுக்கு காலி பண்ண இல்லை. இப்போ நமக்கு இன்றைக்கி சுற்றுச்சூழலாம் பார்த்துட்ருக்கோம். எல்நினோ பாதிப்பு நிறையா வருது, நிறைய பேர் நிறையா ஆர்வல் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம எந்த நெல்மணிகளையும் உடனே தூக்கி அதாவது ஹல்லிங் பண்ணி, அதாவது அரிசி ஆலைகளுக்கு அனுப்பி அரிசியாக மாற்றி பொறுக்க வச்சுக்க முடியாது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு தேவையோ அந்த மாவட்டம் உடனடியாக அதை அனுப்பி ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு பயன்பாடு கொண்டு போயிடுறோம். இப்போது இந்த மாவட்டத்தில் இந்த குறுவை இந்த பீரியடில் இந்த கோடை குறுவை சீசனில் 1,50,000 மெட்ரிக் டன்னில் சாகுபடி ஆகும்னு நம்ம வேளாண்மை துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. 1,00,000 1,50,000 இருக்கும். அதுக்கு நான் இடத்த தேர்வு பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற மற்ற பொது உபயோக இடங்கள், எக்ஸாம்பிள் நம்மளோட ஆதீனத்துக்கு உட்பட்ட இடங்கள்லையோ நிர்வாகத்துக்கு உட்பட்ட இடங்கள்லையோ சொல்லப்போனால் நம்மளோட ஒன்றிய அரசோட ரயில்வே துறைகள் இருக்குது. ரயில்வே துறையில் பல இடங்களில் ப்ரொக்யூர் பண்ணி இடம் அப்படியே வச்சுருக்காங்க, பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது. அந்த இடங்கள்லையும் மாவட்ட நிர்வாகம் மூலமாக கண்டறிந்து ரயில்வே துறைகள்லையும் கேட்டு அந்த இடங்களையும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அவங்களையும் ஒத்துழைப்போட கேட்டிருக்கோம், உடனே பண்ணித்தரேன் இருக்காங்க. அந்த ரயில்வே நிர்வாகம் இருக்கிற இடங்கள்லையும் பயன்பாட்டுக்கு அக்வசிஷன் பண்ணி பயன்படுத்தாமல் இடத்தையும் நம்மளோட இந்த தடவை நெல் கொள்முதல் பயன்படுத்த டெம்பரரி கேப் போடுறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நாளுக்கு அது ரெடி ஆகிடும். அது அக்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த 1,30,000 மெட்ரிக் டன்லாம் அவைலபிள் இருக்குன்னா அதை உடனே பண்ண முடியும். கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணால் தான் எல்லா மாவட்டம் கொடுக்க முடியும். எல்லா நெல்மணியும் இங்கே நேரம் மற்ற மாவட்டம் அனுப்பிட்டோம்னா அங்கங்கே நின்று போயிடும். எல்லா மாவட்டங்களையும் அல்லிங் ஏஜென்சி இருக்காங்க. சில இடங்களில் இப்போ இந்த மாவட்டத்தில் பார்த்தா இருக்கிற அரிசி உற்பத்தி ஆலைகள், அரிசி பண்ணுற ஆலைகள் 5,000 மெட்ரிக் டன்னில் இருக்கும். சில மாவட்டங்களில் 10,000 இருக்கும். சில மாவட்டங்கள் 25,000 இருக்கும். சில மாவட்டங்களில் தேனி மாதிரி மாவட்டங்கள் மில்லே கிடையாது, இங்கேருந்து அரிசி அனுப்புவோம். அதுபோல் எந்தெந்த மாவட்டம் தேவைப்படும் அந்தந்த மாவட்டங்களுக்கு அரிசியாக மாற்றி உடனே அனுப்பி வச்சுருவோம். நெல்மணிகள் பத்திரமா இருந்தால் தான் நம்ம சேஃப்டி பண்ண முடியும். டேபிள் டென்னிஸ் சொல்லி தரவாடா விஷயம்லாம் இருக்குதுண்ணா. குட்டி வச்சுட்டு என்னது இதெல்லாம்
பொருளெல்லாம் வருது இது இந்த மாதிரி தான் பார்த்து நிறைய டைமிங்லாம் வந்துருக்கா சரிங்க. நல்லா இருக்கு எல்லாமே ரெண்டு குறைகளாக இருக்குது சிலிண்டர்லாம் அதான் பெரிய எல்லாரும் இடம் கிடைக்கணும் கொஞ்சம் சொல்கிறது குப்பை டம்மியாக வச்சுக்கணும் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் குப்பா தானா யாரும் சேமே இல்லையா எல்லாம் வந்து இங்கே குப்பை நிறையா இருக்காங்க சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்ன பண்ணியா கொசுலாம் கழியுதா புரியுதா அப்படியா எவ்வளோ சொல்றீங்க ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் உண்மையை சொல்கிறோம் எல்லா குழந்தைங்க தான் என்னதான் இருந்தாலும் காலேஜ் வந்து பார்க்கணும் பயந்துக்கிட்டே விஷயம் இருந்தால் அடுத்த மூமெண்ட் ஆக முடியாது இல்லையா காலேஜுக்கு வந்து எப்படி இருக்கணும் ஃபயராக இருக்கணும் டிஎம்பிஎஸ்சி ஐபிஎஸ்சி சர்வீஸ் வந்தால் கூட கேட்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை கால் பண்ணுங்க கால் உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் ஹாப்பியாக யூஸ் பண்ணலாம் அதே ஒரு பிளேஸ் எப்படி போயிடும் இல்லைன்னா எப்படி உணவுப் பொருள் சாப்பாடு தர்ற மாதிரி என்ன இன்டேக் பண்ணுறோமோ உடம்புக்குள்ளே போய் சத்தாக மாறும் என்ன படிக்கிறோமோ உடம்புக்குள்ளே போய் மனசுக்குள்ளே போய் சப்கான்சியஸ் மைண்டில் பதியும் பதிவது நாளைக்கு உங்களுக்கு கரியராக உருவாக்கிக்கணும் சரியா சில பேர் படிக்கும் போதே வந்துடுவாங்க இதுதான் நான் சாதிக்கணும் ஐஏஎஸ் தான் போகணும் ஐபிஎஸ் தான் போகணும் டாக்டராக தான் போகணும் நர்ஸாக தான் போகணும் அப்படி பல ஆம்பிஷன் இருப்பாங்க மனசுல பதிய வச்சு மன உறுதியாக இருந்தால் அதே பிடிச்சிடலாம் அப்படின்னால நானே நிறையா பேசுகிறீங்களா பேசவே மாட்டேங்கிறீங்க சரியா குட் லக் நல்லா பண்ணுங்க இப்போ எந்த கோரிக்கை இருந்தாலும் யாரும் ஒருவர் இல்லை எல்லாமே நம்மளோட துறை அதிகாரிகள் தான் எல்லாம் நம்மளோட துறை அழைப்பாளர் தான் சிறப்பு தான் யாரெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் டெஸ்ட் மேனேஜ் பண்ணுங்க உடனே அட்ரஸ் பண்ணுவாங்க புதுசாக ஆகுறாங்க பழசாக ஆகுறாங்க வேறு ஏதாவது சரியா சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக இருக்கா டைம் போடுதா சூப்பர்லாம் க்ளீனாக இருக்கா இந்த சூழ்நிலைகள்லாம் கவனிக்கணும் கடந்து போயிட்டோம் கவனிக்காம மாட்டோம்னா இல்லை இங்கே இருக்கிற மற்ற மழைக்காலங்களில் வரும்போது ஒவ்வொரு குடோன்லையுமே இனி வருங்காலம் ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் வந்து மழை சீசன் ஆரம்பிக்கும்.